சரிங்க. அப்புறங்க இன்னைக்கு ஏதோ புது கேம் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கடப்பா ஆமா. புதுசா ஆரம்பிக்கலாம். ஆ ஹலோ நாயகஸ் வெல்கம் பேக் டு அகைன் கேமிங். இன்னைக்கு நம்ம பத்தி பார்க்கறோம்னா, ரீமதர் டோர்மெண்டட் அப்பாக்கள் இத அதாவது பத்தி பார்க்குறோம். ரீமதர் டோர்மெண்டட் ஃபாதர் கேஸ். இன்னைக்கு புது கேம் ஆரம்பிச்சிருக்கோம். ம். மங்களகரமா ஒரு வணக்கத்த போட்டு ஆரம்பிக்க வேண்டியதுதான். வாங்க. பிரைட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் பிரைட்னஸ் கரெக்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறேங்க. ஓகே, ஓகே. கரெக்ட்டா இருக்கு. பிரைட்னஸ்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஓகே. விசிங் கார்டா தான் இருக்கு. எல்லாம் ஓகேங்க. ரெடியா ரீசெட் இருக்கு. ஓகே. போலாம். இருங்க. என்னதுங்க? அது கொஞ்சம் ஸ்லோவா தாங்க ஆகும். மாஸ் சவுண்ட்லாம் உங்களுக்கு காட்டுறதுங்க. 100 தான் இருக்கு. சரி. டுட்டோரியல் ஆன்ல இருக்கு. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறோம். நல்லா வேணும். தேவைப்படும். சரி நம்ம பார்த்துக்கலாம். போய் பார்த்துக்கலாம். சரி நியூ கேம் போடு. ஆக்சுவலா நாங்க ஏற்கனவே ஒரு இது பண்ணோம். 10 நிமிஷத்துல பண்ணதுலயே இதாயிருச்சு. கரெக்ட்டா கைஸ். ஆரம்பிக்கிறோம். என்னன்னா இது எல்லாமே உண்மையா அப்போ? அதான் கதை வந்துருச்சுன்னு சொல்றோம். ஓகே. நீங்க ஆல்ரெடி நீ கேட்டதெல்லாம் உண்மைதான். அந்த காய்ச்சல். அது வந்து போன வந்து வலிமைப்படுத்தி அந்த ஹீலிங் ப்ராசஸ் டிஷ்யூ ஜெனரேஷனும் ரொம்ப ஜாஸ்திப்படுத்தும். அதெல்லாம் உண்மையான்னு கேட்கறாங்க. சரி. எல்லா எல்லாமே வார்த்தையும். எல்லா வார்த்தையும் உண்மைதான்ங்கிறாங்க. அப்ப அதுதான் ஏன் அத வந்து அது என்ன பண்ணுது? அத ஏன் அப்புறம் நோய்ங்கிறாங்க எல்லாரும் கேட்கறாங்க. இந்த ரெப்புடேஷன் வந்து இந்த ஹியூமன் பாடி டெஸ்டா பண்ணாங்க. அது வந்து சாப்பிடுறதுக்கும், இது பண்றதுக்கும். அதுதான் அந்த அது காய்ச்சல். ஒரு நோய் தான் அது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ எங்க இருந்து நீ தொடக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தா ஆரம்பத்துல இருந்தா? அதாவது ஃபுல் தொடக்கத்துல இருக்கான்னு கேட்கறாங்க. எனக்கு வயசாயிட்டே போகுது மிஸ்டர் மிஸ்டர் மணி. மணி. என்னோட என் என்னோட மெமரி வந்து என்னோட ஞாபகம் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. சரி எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஏன் மேடம் ஆஸ்டன்ஸ் கூப்பிடுறாங்க? அது பேர் என்னோட வந்து பேருங்கிறது வந்து ஒரு அடையாளம் மாரி. அதான் இந்த உலகத்துல வந்து நீ தனியா வந்து நீ காமிக்குது அப்படிங்கிறாங்க. ம். ஆனா அதான் அது நான் யாரு, என்ன கதை, என்ன பத்தி எதுவும் தீர்மானிக்காது அது பேரு அப்படிங்கிறாங்க. நம்ம கதைய சொல்லுதா, நான் யாருன்னு சொல்லுதான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச இல்ல 4 4 முட்டாள்களும் அதே பேர்ல இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆமா, தெரிஞ்சிருக்கு. நீ சொல்றது உண்மதான். அது நம்மளுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மத்த மக்கள்லாம் வந்து நம்மளுக்கு சூட் ஆகுதா தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்லையான்னு பேரு. பார்க்குறாங்க. அது சூட் ஆகுதோ இல்லையோ, அதாவது பொருந்துதோ நம்மள இல்லையோ, யாருன்னு சொல்லாது. நம்மளுக்கு பேர் வந்து பதில் குடுக்காது. பேர்கள் வந்து பதில் தராதுங்கிறாங்க. அது மட்டும் சின்ன வயசுலேருந்து நம்ம வயசாகும்போது அந்த ஆன்சர் தான். நான் கடந்த 30 வருஷமா ஸ்வீடன்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அங்க இருந்த அ வாங்கிக்க அரசெல்லாம் பார்த்து வியந்திருக்கிறேங்கிறாங்க. அதுக்கப்புறம் மான்ஸ்டர் செவிக்கா. அப்புறம் அப்புறம் நீங்க எப்பயும் இட்டாலிக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் வந்தீங்க? சொல்லுங்க மேடம். ஏன்னா நான் மறந்துட்டேன். அப்படியா? அதாவது வயசாயிட்டே போட்டு சொன்னாங்க. ஓ! அது மட்டும் இல்லாம நான் செஞ்ச சத்தியங்கள்லாம் சிலது மறந்துட்டேங்கிறாங்க. நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சத்தியங்கள்லாம் சிலது மறந்துட்டேங்கிறாங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. என்னைய மன்னிச்சிருங்க ஒரு நிமிஷம். என்னோட ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் இதாகுது. எப்பவுமே ஒரு பாட்டு இருந்திருக்கு. நீங்க சொல்ற அந்த பேருக்கு ரொம்ப அந்த மாரி சொல்ற பொருந்துற மாரி மாரிங்க. என் மத்த வாழ்க்கைக்கு பொருந்துற மாரி. ஒரு பாட்டு. ம். அது பேர்ல இருந்து இருந்தது. சில டைம் அது நல்லா இருக்கும். சில டைம் கன்ஃப்யூஸா இருக்கும். டிஸ்கிரைப் பண்றதுக்கு. அதுதான். இதான் அப்படிதான் தொடங்குச்சு அப்படிங்கிறாங்க. வந்து நம்ம மெமரியா சொல்ற மாரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆ. ம். டார்லெட் ஆர்ட் பிரசன்ஸ். அதாவது ஒரு குழந்தை காணுமா? லாஸ்ட் சைல்ட். தொடக்கமான செல்டன்ங்கிற குழந்தை காணுங்க. பாட்டு நல்லா இருக்குங்க. பின்னாடி பேக்கிரவுண்ட் சாங். ம். ஆடியோ கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லுங்க கைஸ். நாங்க எப்பல்லாம் ஒரு கேம் ஆரம்பிச்சு தொடங்கி எண்டிங் வரைக்கும் வருதுன்னா, அது ஒரு சாதனை. ஏன்னா, இப்ப நாங்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கரெக்ட்டா சுத்துதா? இது ஆல்ரெடி ஒரு வாட்டி சுத்திட்டு இருந்துச்சு. ஆமா. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. என்னாச்சு? கரெக்ட்டா ஆன் பண்ணி சார்ஜ். டைட்டில் வந்தபோது, சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனர்ஜியோட ஆரம்பிக்கிறோம். லேப்டாப் ஆஃப் ஆயிருச்சு. சகுனம் சரியில்ல. சகுனமே சரியில்ல. அப்புறம் திரும்பி சார்ஜ் போட்டு, அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு, OBS போயி, திரும்பி அந்த பிக்சர் குவாலிட்டி சரி பண்ணி, சரி ஓகே போலாம். நல்லா பேசுறேன் என்ன நல்ல பிரயோஜனம்? வேளைங்க 10 நிமிஷம் தான் பண்ணோம். ஷட்டவுன் ஆச்சு. 10 நிமிஷம் தான் ஆச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிருச்சு. இதனால தான் நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு கேம் வந்து எப்படின்னா, ஒரு சேவ் எடுத்துப்போம் ஒரு ஃபைலு. அதுவும் புது ஸ்லாட்ல சேவ் பண்ணுவோம். ஏன்னா, அந்த வீடியோல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, நம்ம அத கன்டின்யூ பண்ற மாரி இருக்கும். திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து. சரி இப்பதான் பார்க்கலாம். பாரு எப்படி பார்க்குறேன் பாரு. காய்ஸ் புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு இதான் அந்த கிழவின்னு நினைக்காதயா? கேடு விளைவிக்கும். நான் தெரிஞ்சுக்கோங்க அது ஒண்ணு. ஏதோ எழுதியிருக்கியா? லெட்டர் வந்திருக்கு. ஓ! அதான் மிஸ்டர் ரிச்சர்ட் ஃபெல்டன் கிட்ட இருந்து.
ஆமா. ஓ! சின்ன வயசுல மார்க்விஸ் இருக்கும்போது. இன்ஸ்டிடியூஷன்ல தான் வந்திருக்கு. ஓகே. இந்த குழந்தைய தான் காணோமா? இல்ல இது நம்மளா? யாருக்கே தெரியும். 2 மூஞ்சியும் சாஸ்திராட்டா தான் இருக்கு. 2 மூஞ்சியும் மேக்கப் போட்டு 5,00,00,000க்கு போட்டு வச்சுக்கிறான் மூஞ்சியெல்லாம். அந்த மூக்க பாரு எப்படி இருக்குன்னு. பாப்பா இருக்கு. மூக்கி. சரி. இறங்கலாமா? பொறுமையா. ஆக்சுவலி கைஸ் சிகரெட் அடிக்கிறது தப்பு. ம். கேம இந்த கேம் ரிப்போர்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் அடிக்கலாம். ஓ ரிப்போர்ட்டரா? ரிப்போர்ட்டர் தான் நடிக்கிறேன். ஏன்னா எல்லா கேம்லயும் ரிப்போர்ட்டரா தான் ஆரம்பிப்போம். ம். அந்த குழந்தை தேட வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அப்படி மாதிரிலாம் எல்லா பிரச்சனைகளும் அப்படிதான் ஆரம்பிக்குது. சரி நம்மளுக்கு இந்த கேம் வந்து பெருசா விளையாடல. அதனால தெரியாது எங்களுக்கு. ஏங்க அந்த கைய மட்டும் பாருங்க. பீடி புடிச்ச மாரி இருக்காது பாருங்க. நல்லா பாருங்க. இதுங்க நல்லா பாருங்க. நல்லா உத்து பாருங்க. ஆமா கொஞ்சம் கேப் இருக்கும். கொஞ்சம் கேப் இருக்கிற மாரி இருக்கு பாத்தீங்களா கைஸ்? சரி விடுங்க. ஏன்னா திடீர்னு போட்டா ஆமா. ஓவர்கிரேட் கேமிங் தமிழ் வழங்கும் ரீமதர் டார்மெண்டட் நகப்பர்கள். சரி வந்தாச்சு. இந்த ஃபாதர் எதை மீன் பண்ணுதுன்னு தெரியல. சர்ச் ஃபாதர் மீன் அதான் இப்போதான் ரீஜெனரேஷனுங்க. அந்த நோய் பத்தி பேசியிருந்தாலே. ம். ஆக்சுவலா அது என்ன பண்ணும்னா, இருக்கிற டிஷ்யூஸ வந்து இன்னும் இனப்பெருக்கம் பண்ணி, அந்த ஹீலிங் ப்ராசஸ இன்கிரீஸ் பண்ணும். அத வந்து நோயின்றாங்க. நோய்ங்கிறாங்க. அது ஏன்னு தான் பார்க்க போறோம் இப்போ. சரி அப்படி போய் பாத்துடலாமா? இப்படி பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இப்ப திரும்பி மழை பெய்ய போகுதுன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிறா வாங்க ஓடுவோம். அப்படிதான் தோணுது அவளுக்கு. இது என்னது? பாரு. தொலைஞ்சு போனேன். ஓகே. ஓ! அதாவது தேர்ஸ்டே அக்டோபர் 14, 1970ல இருந்து மிஸ் ஆயிட்டு இருக்காங்க. கடைசியா வந்து ரீகிரியேஷன் கிரவுண்ட்ல வந்து 4 மணிக்கு பார்த்துருக்காங்க சாயந்தரம். அப்புறம் வந்து இவ எப்ப பொறந்திருக்கான்னா, பர்சனல் டீடைல்ஸ் அதெல்லாம் அதான் சொல்றாங்க. பிப்ரவரி 8, 1958 அதெல்லாம் பொறந்திருக்கா. விட்டுருங்க. பெண்மணி, வெள்ள ஸ்கின்னு, அப்புறம் 13 வயசு பொண்ணு அப்படிங்கிறாங்க. சரி. கடைசியா வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸோட ஒயிட் ஷூஸ் இந்த மாரிலாம் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா இந்த மாரி கால் பண்ணுங்கன்றாங்க. 70 நம்பர் 4 கால் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ! இல்லையா? இன்ஃபர்மேஷன் அடிச்சிருக்கியா அது? அப்படியா? ஆமாய்யா. ரூல் இல்லையா ரூலு? என்னதுய்யா? இப்ப வந்துட்டோங்க வீட்டுக்கு. இது என்னது இது? பெருசா இருக்கு வீடு. ஆ இப்ப கேம் பெருசா இருக்கும் போல. சர்ச் தான் இருக்கு. எனக்கு வந்து இந்த மாரி பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கிற மாரி சொல்றான். கொஞ்சம் வித்தியாசமா தோணுது அப்படிங்கிறாங்க. ஓகே, ரிச்சர்ட் ஃபெல்டன் இவன தேடி தான் வந்திருக்கோம் நம்ம. ஓகே. நொட்டாரி ஸ்டடி தான் அந்த பூக்கள் பத்தி அந்த மாரி இருக்க படிக்கிறதுன்னு நெனைக்கிறேன் சரி, எனக்கு ஓகே. தெரிஞ்சு. செருப்பு பத்தி. அந்த மாரி. என்ன வீடு பராமரிக்கவே இல்ல போல. அதானே. இருக்கீங்களா? ஓ யார் அது? அப்படி கேக்குறாங்க. ஓ! நான் தான் வந்து டாக்டர் ரீட். செனட்டா மெகடேரியா இன்ஸ்டிடியூஷன்ல தான் வந்திருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்க. இப்ப ஃபெல்டர் வந்து இப்போ உயிரோட இல்ல அப்படிங்கிறாங்க. பேஷண்ட் இல்லன்றாங்க. யோவ்! அதாங்க. உயிரோட இல்ல, பேஷண்ட் இல்லன்றாங்க. ஹலோ இருக்கீங்களா? யோவ்! உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா, பேஷண்ட் இல்லன்னு இருக்காங்க. ஓ! குணமாயிட்டான்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ரீஜெனரேஷன் நெனைக்கிறேங்க. இருக்கலாம்ல. தெர்லங்க பாக்கலாம். சரி, ஓகே பாத்துக்கலாம். எடுத்தோனே ரீஜெனரேஷன் எடுத்து நொட்டுவானா? சரி பாத்துக்கலாம். பொறுமையா போவோம். வாங்க போவோம். சரி. ரீச் த இப்ப ரெசிடென்ஸ் நம்ம ஆஃப் டாக்டரா? ஓ! ஆமாங்க. அப்பனா கொஞ்சம் நம்ம பேர் ரீடு. சரி. இது சேவ் பண்றது எப்படி இருக்கு? இப்படி சேவ் பண்ற மாரியா என்ன? இல்ல இப்படி இல்லையா? தெரிஞ்சு உள்ள ஏதாச்சும் இருக்கும். நோட்ஸ்ல எழுதுற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒட்டியே ஆன் பண்ணிருக்கல. டெக்ஸ்ட் ஸ்பேஸ் மாரி சேவ் பண்றதுன்னு இருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லா இருக்கு இந்த இடம். நல்லா ம். டெட் ஸ்பேஸ் எப்படியோ முடிச்சிட்டோம். ஒரு வழி போகுது பாத்துக்கோமா எல்லாரும். சரி பாத்துட்டு வந்துரும் வந்தாச்சு. ம். இந்த இடம் நல்லா இருக்கு. சீக்கிரம் போலாமா? டியூப் லைட் செட்டிங்கு செமையா பண்ணிருக்கான். நேத்துக்கு இந்த இவளா பேய் பார்த்து பயந்து ஓடுறாளா? எவனாச்சும் ஆம்பளை எவனாச்சும் இருந்தா வச்சுக்கோங்களேன், கத்தி எடுத்து சொருகிருப்பானுங்க. நான் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சொல்றது ஈஸியா. அங்க போய் உத்தரவுக்கு தான் தெரியும் வழி. அது உண்மைதான், அது உண்மைதான். சரி. என்னது? ஏணி. இருக்கு. அது காட்டுதியா? எங்கய்யா? அதாங்க. ஆ வந்து ஓ! பொண்ணு அழுகுது. அழுகுற மாரி இருக்கு. சரி, ஓகே. கடைசில பார்த்தா எல்லாமே ரன்னிங் காமெண்ட்ரி பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கதான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்பதான் தொடங்கியிருக்கோம். ஆ அப்பலாம் போ முடியாது. இடுப்புலலாம் போ முடியாதுங்க. இங்க ஏதாச்சும் இருக்கா? இல்ல எதுவும் இல்ல. எல்லாம் மூட்டையா கிடக்குது. அப்பா ஓகே, கட்சிங்க. ஆ மேடம் இருக்கீங்களா? டக்கு. அத ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ம். போதும் தட்டுனது போதும்பா. ஏய் தரடிமா எவ்வளவு நேரம் தான் அடிச்சிட்டு இருப்பாங்க உனக்கு? இத பார்த்தா ரெசிடென்ட் ஈவில் டாக்டர் எனக்கு 1000 பேஷண்ட் இருக்காங்க. ஏங்க இத பார்த்தா ரெசிடென்ட் ஈவில் ஞாபகம் வருது. ஆமா. ஏய் ஆனாவுனா இந்த புகை பிடிக்கிறது. வந்து பாரு பச்சை மாரி மிதிப்பாங்க பாரு. வந்தாச்சு. உங்களை பார்த்து சந்தோஷம்ன்றாங்க. மிஸ் ரீடா நீங்க? ஏற்கனவே சொல்லிருக்கல. அந்த இடத்துலயே இருந்து கிளம்ப சொன்னேன். நான் ஆல்ரெடி சொன்னேனே பெல்டர் வந்து இப்போ ஒண்ணும் பேஷண்ட் இல்ல. நோயாளி இல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும். நான் வேணுட்டே தான் வந்திருக்கேன். பர்சன் வந்திருக்கேன்றாங்க.
என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க பெர்சனலா அந்த கேஸ பார்க்குறேன்றாங்க. நான் திரும்பி ஆராய்ச்சி என்ன பண்ணி ஆச்சுன்னு பார்க்கறது. வேற வழி இருக்கு இது பண்றக்கு. அதனால ட்ரை பண்ணி பார்க்கலான்றாங்க. நான் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன் உங்க உங்களுக்காக அப்படிங்கிறாங்க. I'm just சரி. assisting. மன்னிச்சிருங்க. நான் இப்ப அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு டாக்டர்ங்கிறாங்க. ஓ என்னை மன்னிச்சு நர்ஸியா அது? It's ஆ. okay. ஓகே, I ஓகே. suppose you தெரிஞ்சு want நீங்க to பேசணும்னு contact நெனைக்கிறேன். வாங்க. ஓகே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பர்மிஷன் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் பர்மிஷன் apologize for the குடுத்துட்டாங்க. doctor. இருட்டுக்கு Mr. மன்னிச்சிருங்க. Felton's sight has been damaged. ஓ! அவரோட சைட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்காமா? அவரோட கண் பார்வை போயிருச்சாமா? ஓரளவுக்கு போயிருக்கியா? I am Gloria. இட்ஸ் And please, நான் தான் குளோரியா? refrain from smoking நீங்க inside. ஸ்மோக் பண்ணாதீங்க. மிஸ்டர் Mr. ஃபெல்டனுக்கு வந்து Felton is ஸ்மோக்கோட dismissed. ஸ்மெல் பிடிக்காது. நல்லது கைஸ். எல்லாரும் பின்பற்றுங்க. யாரும் ம். பிடிக்காதீங்க. ஆல்ரெடி அவளே 2 பக்கம் புடிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கறா. அதான். எனக்கு கண்ணு கூட நினைச்சியா? ஏய் பெல்ட்னு கூட கண்ணு கபூதியா இருப்பான். நாங்கெல்லாம் கண்ணு சும்மா ஏய் கிண்டிட்டு இருக்கோம். கண்ணுக்கு அபோது இல்லையா? கொஞ்சம் இது அப்படி. ம். சின்ன வாங்க இந்த வாங்க. வழியா வாங்க. போ வரேன். வரமா போமா. Bad habit. கெட்ட கெட்ட விஷயம். பழக்கம் அப்படிங்கிறாங்க. இல்ல புகைப்பிடிக்கிறது ஒரு ஸ்மோக்கிங்கா? கெட்ட பழக்கம். ஆமா. அது வந்து எவ்வளவு அவமானம் தெரியுமா? நீ வந்து டக்குன்னு விலகி ஆகணும்ங்கறாங்க. உனக்கு உனக்கு எவ்வளோ தெரியுமா? கெட்டதுன்னு எவ்வளவு உனக்கு தெரியாதா? கெட்டதுன்னு தெரியுமா? ஹெல்த் அது மட்டும் இல்ல. அது மட்டும் இல்லாம ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். உன்னோட காசும், உன்னோட நேரமும் வந்து வீணடிக்கிற நீ. அந்த மாரி பேட் ஹேபிட்டோட நாங்க டைம் வேஸ்ட் பண்ண முடியாது என்னால. சரி. நீங்க தான் எங்க பெல்டனுக்கு வந்து எல்லா நேரமும் உதவி செய்வீங்களான்னு கேட்கறாங்க. இல்ல நான் வந்து மிட்டேல இருந்து 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போவேன். நான் இங்க தான் பக்கத்துல வசிக்கிறேங்கிறாங்க. அவரு ஏதாச்சும் உதவினா அவர் என்ன கூப்பிடுவாரு. நான் அவருக்கு வந்து போய் உதவி செய்வேங்கிறாங்க. அவ வைஃப் வந்து நான் இல்லாதப்ப பாத்துக்கோன்றாங்க. சோ அவள பார்த்து என்ன சொல்றது? நான் அவருக்கு 2 தடவ 3 தடவ தான் பார்த்துருக்கேங்க. பொதுவா அவரோட பெட்ரூம்லயே போய் லாக் பண்ணி உட்காந்துப்பா. அது நான் வந்து ஒரே இருக்கும்போது. பாட்ட வந்து திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருப்பாங்கிறாங்க. எனக்கு தெரியல. தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒரே மியூசிக் வந்து கேட்டே திரும்பி இருப்பாங்கன்றாங்க. திரும்பி கேட்டு எப்ப இருப்பாங்க. வீட்ல இருக்காங்களோ. ம். சரி. கைஸ் இந்த அந்த சவுண்ட் எங்களுக்கே கம்மியா தான் இவங்கள இருக்கு. பத்தி பேசிட்டோம்ல, பாட்டு கேட்டுறவங்க. அவங்க தான் வந்து இந்த ஃபெல்டனோட வைஃப். பெல்டன் ஓகேவா? பொண்டாட்டி. கால் இந்த மாரி இருந்துச்சு. பின்னாடி பாரு. ஆ? டெஸ்கிட்டு. காலா? ஓ பூட்ஸா? ஏதோ பாடி மறைச்ச மாரி இருந்துச்சு எனக்கு. கால வெட்டி போட்ட மாரியா? சரி மேடம் வந்துட்டேன். இந்த வீடியோ நல்லா இருக்குங்க பாக்க. ம். பேரு என்ன பச்சு கூட இருக்கு பெருசா. அதான் நோயாளியா இருந்தாலும் பாரு, ஜம்முன்னு வச்சிருக்கான் ஐயோ! வீட்ட. இன்னொரு ஃப்ளோர் வச்சிருக்கேடா நீ. சரி பாத்துக்கலாம். பெரிய கேமா இருக்கும் போல. This way. இங்க இந்த வாங்க. வழியா வாங்க அப்படிங்கிறாங்க. சரி. நாகரமா தெரியுது போல. Mr. Felton will be here in a few minutes. கொஞ்ச மிஸ்டர் நேரத்துல பெல்டன் வந்து கொஞ்சம் சிறிது நேரத்துல வந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் இங்க நில்லுங்கங்கிறாங்க. பாரவே சரில. ஆ. இங்கதான் இப்போதைக்கு பெல்டனை பாத்துருக்கா. பாத்துக்கலாம். ம். நர்ஸ் தானே பாத்துக்கலாம். சரி போதும் பார்த்தது. ஆக்சுவலா கட்சினோட நம்ம கேம் பிளே தான் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா. கடைசில ஏதோ தேய்ச்சு வச்ச மாரி தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த கிராபிக்ஸ் வந்து ரியல் கிராபிக்ஸ் ஒரு படி கம்மி கைஸ். ஆமா. ஒரு படி கம்மி ஏய் அன்ரில் என்ஜின் 4யா? 5லாம் ரொம்ப இதா இருக்கும். ஆமா. அன்ரில் என்ஜின் 4 வருது. எங்க வந்துருச்சா? என்னது? வந்துருச்சு. கரெக்ட்டா இதுல பார்த்தா தான் வரும். எடு. ஆ. படிச்சிருங்க. அதாவது மிஸ்டர் ஃபெல்டன் ஃபார்ம் ரோஸ்டிகாலியா வந்து மூடப்படுது. ஏன்னா இந்த கண்டாமினேஷனோட ஆபத்த பத்தி. வீமனும் ஃபெல்டன்ஸும் வந்து இந்த ஓகே அக்டோபர் 2 1971 ரோஸ்டிகாலியா ஃபார்ம். அதாவது இந்த கேலோஸோட வந்து இந்த சஸ்பெக்டட் இந்த கண்டாமினேஷனால மூடப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நெறைய ப்ராடக்ட் வந்து இந்த டாக்ஸிக் போலனால இது வந்து நெறைய இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்றாங்க. இதோட ஓனர் வந்து அரிகானா காலோ அதாவது டாப் ரைட்ல இருக்கான்னு சொல்றாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து நோட்டரி ரிச்சர்ட் ஃபெல்டன். அவர தான் பார்க்க போயிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் புரொஃபசர். அவர் வந்து ஒரு புரொஃபசர். அதுக்கு மட்டும் இல்லாம கம்பெனியோட பார்ட்னர். அப்புறம் ஆல்பர்ட் எலியஸ் விமன் தான் வந்து இப்போ இவங்கலாம் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இருக்காங்க. ஓகேவா? இப்ப வந்து என்ன இருக்குன்னா, இந்த ஃபெல்டன் வந்து இந்த கம்பெனியோட பார்மாசூட்டிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து அவர் தான் பார்த்துக்குவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கார்ப்பரேட் ஃபண்ட்ஸோடது எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிற மாரி சொல்றாங்க. கொஞ்சம் இறக்குங்க கொஞ்சம் அப்படியே. புரியுங்க. ஆ யாரா சரியா. எக்ஸ்ப்ளோர் பண்ணாதா? கீழ அப்படி இல்ல. கீழ மேல இல்லையா? கீழ. ஓகே. எங்கேங்க விட்டேன்? எங்க விட்டேன்? அதாவது இந்த வார்னிங்க்கு இந்த பக்கத்துல இருக்கிற ரெசிடென்ட் கம்பெனி ஹெட்குவார்ட்டர்ஸ்ல என்ன வருதுன்னா, இந்த ஆஷ்மேன்ஸ் வந்து இந்த பில்டிங் வந்து எங்கங்க இருக்கு? இங்கங்க. சொல்லுங்க அடுத்து சொல்றேன். ஓகே. இந்த ஆஷ்மேன்ஸ் வந்து இந்த பில்டிங் வந்து மேனேஜ் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஹார்வெஸ்டரோட சூப்பர்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னது சிஸ்டர்ஸ் ஆஃப் தி அர்ஜென்ட் பக்கத்துல அதான் இருக்காங்க பாருங்க. சிஸ்டர்ஸ். அவங்க வந்து ஓகேவா? அதுக்கப்புறம் அமாங் தி அதாவது இந்த சிம்ப்டம்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்ப வலியான அல்சர் இருக்குமாமா, வாமிட்ஸ் வருமாமா.
அது மட்டும் பாராசைட் இன்ஃபெக்ஷன் மாரியாமா. சில நேரங்கள்ல வந்து கெரோசிசிஸ் அப்படின்னு போட்டோ சென்சிட்டிவ்னா ஏதோ ஒரு நோய் மாரி வச்சுக்கோங்க. லைட் போட்டோலாம் லைட் கண்ணு தெரியாத மாரி வச்சுக்கலாங்க. அந்த மாரி வச்சுக்கலாம். ஓகே. அது இல்லாம ஹெவியா அலர்ஜி இருக்குமாமா. சரி. அது வந்து ஃபெல்லிங்டனுக்கும், ஆஸ்த்மாட்ஸுக்கும் வந்து இந்த மாரி நெறையா ஆபத்துகளான இந்த மாரி வந்திருக்கு வியான்மன். ஓ! அவருக்கு வந்திருக்கு. வேன்மேனுக்கு வந்திருக்காமா. அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம எங்கங்க அது? கீழ. ஆ. எங்க? அதாவது இன்னைக்கு வந்து ஆர்டர்ல வந்து பிசிசியன்ஸ் எல்லாம் வந்து இங்க ரிமூவ் பண்ணிட்டாங்களாமா. சரி. வியான்மன் வந்து என்ன பண்ணான்னா, அவன் ஏதோ அதிர்ச்சியா இருந்தானாமா. ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நீ தான் ரிச்சர்ட் ஃபெல்டன் பத்தி பிசினஸ் பட்டன் சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து எனக்காக பெர்சனலா ஃபண்ட் பண்ணியிருக்காருன்னு மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபெல்டனே வந்து தனியா அத பாத்துக்கிறாங்க. அந்த பெர்சனல் ஃபண்ட் எல்லாம் வந்து அவரே பாத்துக்கிறாராம். அவங்க அப்பா மாரி சொல்றாங்க. சரி. அப்புறம் எங்க? எங்கயா இருக்கு? ஆ. இந்த ஃபினாக்சியல் ப்ராஜெக்ட் வந்து அவரே புரமோட் பண்ணி ஃபண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ம். அதாவது அவரே வந்து வியான்மன் வந்து அவரே வந்து ஒரு ட்ரக்க வந்து கண்டுபிடிச்சிருக்காராங்க. சரி. பிரெஸ்டிஜியஸான மெடிசின் வந்து 1957ல கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. அது ஆனா அவார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கடைசி அது அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஆ அது வந்து அப்புறம் ரிட்டயர் ஆயிடுச்சாமா மார்க்கெட்ல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு. வருஷம் கழிச்சு. ஆமா. ஏன்னா அதோட பின்விளைவுகளா வந்துருச்சாமா. சைட் எஃபெக்ட் நெறைய இருக்காமா பெருசா. அதனால அதே நேரத்துல வந்து இந்த ஃபெல்டன் ஹவுஸ்ல வந்து இத வந்து அந்த ப்ராடக்ட்டான லொகேஷன் டிஸ்ட்ரிபியூஷனாமா. இந்த இடத்துல இருந்து தான் எல்லாத்துக்கும் வந்து ப்ராடக்ட்ட வந்து தந்திருக்காங்க எல்லாத்துக்கும். யார் சரி. யாரெல்லாம் இந்த மாரி இருக்காங்கன்ட்டு. அவ்வளோதாங்க முடிஞ்சுச்சு. ஏற்படுங்க முடிஞ்சு போது. அது மட்டும் இல்லாம ஆஷ்மேன்ஸ் இவங்கள வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து தடை செய்யப்பட்டாங்க. வெளிய வந்துட்டாங்க. அதே மாரி ஆஷ்மேன்ஸ் வந்து இந்த ரீஃபண்ட் டேமேஜ்க்காக வந்து அவங்க தான் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்களாமா. அதுக்கு இல்லாம அவங்க குழந்தைகள வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதோட விளைவா தான் வந்து இந்த டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம். அது மட்டும் இல்லாம இந்த அத்தாரிட்டீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கன்டாமினேஷன் வந்து அண்டர் கிரவுண்ட் தண்ணீல இருந்து வந்திருக்குன்றாங்க. கிரவுண்ட் வாட்டர். நிலத்தடி தண்ணீல தான் வந்திருக்காமா. இரிகேஷனுக்காக மட்டும் இல்லையாமா. நீ பக்கத்துல இருக்கிற பிளான்டேஷன் இரிகேஷன் மட்டும் இல்ல. ஆனா என்ன எதுக்குன்னா, இந்த ஆஷ்மேன்ஸ்க்கு அப்புறம் 12 சிஸ்டர்ஸோட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து தண்ணி வந்து இது பண்ணி கன்டாமினேட் ஆயிருக்கு. என்னது? பின்னாடி தான் எழுதியிருக்கா? ஓ! வச்சு மவனே! ஸ் பாருங்க படிங்க. நீ இந்த நியூஸ்ல எதுவும் என்ன பத்தி என்ன எழுதிருக்கன்னு பாத்தியா? நீ என்ன என்ன பத்தி தப்பா எதுவுமே இது பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. நான் நான் அவனை கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் கன்ஃபார்மா இது பண்ணி விடணுங்கிறாங்க. நிச்சயமா வருவேன். ஸ்டார்ட்டிங் முதல்ல உங்க பொண்ணுகிட்ட இருந்து ஆரம்பி எப்படிங்கிறாங்க? அவங்க முதல்ல அவளுக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியுமா? அப்படி கேட்கிறாங்க. ம். எனக்கு தெரிஞ்ச நிச்சயமா வந்து அவ பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா சத்தியமா சந்தோஷமா இருப்பான். உனக்கு வந்து பந்துகளுக்கு அத காட்டு. உன் பொறுப்பு எடுத்துக்கோ. நான் சொல்றேன்னா, இது கொஞ்சம் நான் வேணாம். சொல்றது உனக்கு புரியுதாடா? உனக்கு தைரியமே இல்ல, பந்துகளே இல்லன்னுமா சொல்றாங்க. அவனை வெறுப்பேத்திருக்காங்க. அவன பத்தி எழுதுனதுக்காக அவன கொஞ்சம் இது பண்ணி எழுதியிருக்கான். ஓகே. இந்த ஆஷ்மேன்ஸும், இந்த பெல்டன் இவங்க 2 பேர் வந்து ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சிருக்காங்க. கதை. சரி பாத்துக்கலாம். இது பார்த்தோம்லங்க. இல்ல பாக்கலையா? பார்க்கலையா? சரி. என்னது? கண்கள் ஓ! பக்கத்துல கையில வருது. ஆ. என்னமாச்சு? ஓ! நவளமா தெரியுது போல. Do கை you believe in God, miss? நீங்க கடவுள் நம்புறீங்களா மிஸ்? It would be too easy. ஆமா. ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்படித்தானே? I believe in people's willpower. நான் நான் மக் மக்களோட நம்பிக்கையா தான் மட்டும் தான் நம்புறேங்கிறாங்க. எல்லாத்தையும் கடவுள்லாம் கடவுள இல்ல. தவிர எல்லாத்தையும் நம்புற மாரி சொல்றாங்க. Well, I prefer at my age. என்ன ஒரு கதை சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. An ம். incurable disease, you நீங்க வந்து ஒரு doubts. தவிர்க்க முடியாத ஒரு டிசீஸ் பண்ணா, Life in such small but lethal creatures. An arbiter. That's அதுதான் எங்களுக்கு எல்லாமே வேணும். It's wrong and crazy. இது It's தப்பு. human nature. இது ஹியூமன் நேச்சர். in which we are each மனிதனோட nature. இயல்புங்கிறாங்க. அதே நேச்சர் தான் ஆனா. எல்லாத்தையும் வந்து சமப்படுத்துதுங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க. my manners. என்னோட மேனர்ஸ் நான் மறந்துட்டேன். அதனால உட்காருங்க. கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாத்தி Dr. கொடுங்க. Reed டாக்டர் டாக்டர் எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சு. நினைக்கிறேன். ஆமா. மிஸ்டர் ஃபேல்டன் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம்ங்கிறாங்க. already met சரி. நம்ம ஆல்ரெடி குளோரியா பார்த்திருக்கோம். அதான் ஆமா. நர்ஸ். ஆமா அவங்க அவதான் தான் கொடுத்தாங்க. பார்த்திருக்காங்க. extremely hardworking, but அவங்க நல்லவங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்றாங்க. recall seeing beautiful doctors like இன்ஸ்டிடியூட்ல you. உங்கள மாரி நான் பார்த்தது ஞாபகம் இல்லையே டாக்டர் I ரீட். am flattered, Mr. ரொம்ப Felton. நன்றி மிஸ்டர் I பெல்டன். arrived at the institute just a few நான் கொஞ்ச நாளுக்கு months முன்னாடி தான் after இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வெளிய சில வந்திருக்காங்க. மாசத்துக்கு முன்னாடி தான். அது அதுக்கப்புறம் உங்களுக்காக தான். Adequacy of the இல்ல அது syllabus நீங்க கொஞ்சம் விட்டுட்டு போனீங்கங்கிறாங்க. and structure. சரி. That's right. ஆமா நீ கரெக்ட் சொல்றது தான். உண்மைதான். Few words. In a கொஞ்சம் few உங்ககிட்ட பேச words, விரும்புங்கிறாங்க. I didn't know how to treat my இன்னும் சில வார்த்தைகள் அவங்களுக்கு எப்படி குணப்படுதுன்னு தெரியல. அதனால என்னையே Seems சாக that விட்டாங்க other என்னைய. issues took over. I once எனக்கு தெரிஞ்சு மத்த advised you தசைகள்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. இல்ல ஒரு தடவை 2 தடவை தான் நான் வேண்டாம்னு ஒத்துக்கிட்டேங்கிறாங்க. Oh, Gloria. குளோரியா குளோரியா See if Dr. Reed ஏதாச்சும் வேணுமான்னு பாருங்க டாக்டர் ரீடுக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு டீ காஃபி தான் வேணும்னு கேக்குறாங்க. இல்ல எஸ்பிரஸோ. இல்ல எனக்கு எதுவும் தேவையில்ல. நீ கிளம்புமா. How about you, Mr. Felton? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா ஃபில்டர்ங்கிறாங்க. இல்ல எனக்கு தேவையில்ல. entertaining our guest. நான் வந்து கெஸ்ட்ட பாத்துக்கிறேன். நீ கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. மரியாதை இல்ல. ஆ. Year diagnosed. என்னது? 1958.
நீ வந்து 1958ல உங்கள பார்த்து சந்திச்சுக்கோங்கறாங்க. ஆமா, என்னோட நண்பர்கள்லாம் வந்து ஈஜிப்ட் போகும்போது இந்த மாதிரி டிசீஸ் வந்திருக்குன்னு அது சொல்றாங்க. வந்து ரொம்ப வருஷம் மோசமா ஆயிடுச்சு. போயிருச்சுங்கிறாங்க. அந்த டிசிஷன் மூலமா இந்த டிசீஸ் மூலமா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ன்றது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி சொல்றது. ஓகேவா? ஓவர் டோஸா அதிகமா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிட் 60ஸ்லயே வந்து ஓவர் டோஸ் மாதிரி எடுத்திருக்காங்களாம் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு. டாக்டர் எந்த பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம இப்போ நம்ம நோய்களுக்காக மெடிசன் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் நம்புறேன். ஆனாலும் அவங்க உங்களோட ஃபைல் என்ன ஸ்கோப் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து இன்னும் சில டிசபிலிட்டிஸ்லாம் இருக்குங்கிறாங்க. டென்ஷன் இருக்காமா? Exactly. ஆமா. She's the one who அவ தான் இப்ப வந்து டோரி இல்லாத போது அவ தான் நீ பாத்துக்குவா. உங்க பொண்ணை பொண்ண பத்தி பத்தி சொல்லுங்க. என் என்னோட பொண்ணு டாட்டர். செலஸ்டி வீட்டுக்கு வந்ததே இல்ல. அவ காணாம போயிட்டா. அவ வந்து அடாப்ட் ஆனது தானே? கடத்தல அப்படிங்கிறாங்க. Investigators confirmed that ஆமா. அவ வந்து இன்வெஸ்டிகேட் என்ன சொல்றாங்கன்னா, அவ வந்து வேணும்னே தான் எங்கள விட்டுட்டு போனாங்கறாங்க. அவங்க வந்து யாரும் கிட்னாப் எல்லாம் பண்ணல. நாங்க எங்களை கிட்னாப் பண்ணாம சொல்லலன்றாங்க. சிவில்மேன் பத்தி எப்படி? அவ ஒரு பைத்தியக்காரன். அவங்க எல்லாமே கடைசில வந்து ஒரு வார்னிங் மாதிரி பண்ணுது. So, அவங்க parents பத்தி? இதுதான் ஜெனிஃபரா? என்னது? என்ன பேர் சொன்ன? நீங்க சில அவள time- ஜெனிஃபர் தானே கூப்பிடுறீங்க. இல்ல இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. என்னோட பொண்ணு அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் ஃபெல்டன். பொண்ணுக்கு என்ன உண்மையா என்னாச்சு? என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நான் நான் சொல்றேன். சொல்றேனே. ஆஃப் ரெக்கார்ட் பத்தி என்னது? எனக்கு இது பிடிக்கல. ஆனா நான் பொறுத்துக்க முடியல. எனக்கு இப்போதைக்கு சண்டை போட சத்து இல்ல அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன மறக்க விரும்புறீங்க. ஆனா இந்த பிக்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். யார் அந்த மிஸ்ஸிங் போஸ்டரா? வாட் என்னது? இது? என்ன என்ன போட்டோ அது அப்படின்னு கேக்குறாங்க. எங்க உங்களுக்கு கிடைச்சு? இவதான் அவனோட பொண்ணு செலஸ்டியா அந்த மாதிரி சொன்னீங்க. ஜெனிஃபர். நான் நான் question உங்ககிட்ட கேட்டேன். கேள்வி கேட்டுக்கிறாங்க. பின்னாடி இருக்கிறது யார் ஜெனிஃபர் ஜெனிஃபர் சொல்லுது. இல்லங்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற? நான் எனக்கு எதுவும் தெரியாம இங்க வந்திருக்கேன்னு நினைச்சிருக்கேன் கேக்குறாங்க. யாரு நீ எதுக்கு இங்க வந்த? நீ என்ன என் வீட்டுக்கு வந்து என்னை பயமுறுத்த வந்திருக்கியான்னு கேட்டாங்க. பயப்படுத்தவா? பயமுறுத்திருக்கா? ஒருவேளை நாங்க வைஃப் கேட்கலாம். தான் கேட்கணும். இல்ல அவ வீட்ல இல்ல. பாட்டு பாடுறது இருக்கா? இருக்கா போல. இங்கதான் இருக்கா போல. மிஸ்டர் ஃபெல்டன், டாக்டர் கிட்ட இன்ஸ்டிடியூஷன் இப்ப தான் போன்ல பேசுறாங்க. இந்த மாதிரி டாக்டர் ரீடுங்கிறது யாருமே இல்லையாமா. அவ வந்து அவ வேணும்னே போய் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான் போ முடிச்சுட்டாங்க. அப்போ ரீட் அப்ப அது அதான் ஒரு உண்மையான டைம் அதானே. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு. இந்த குளோரியா ஸ்கர்ட் விட்டுருக்காங்க. உங்களை வெளிய கூட்டிட்டு போங்க. மிஸ் குளோரியா இங்க வெளியே வச்சுக்கிறாங்க. இப்ப நீ ஃபாலோ பண்ணுங்க. மிஸ்டர் ஃபெல்டன் ப்ளீஸ் உங்க பொண்ணுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. என்னை பின்தொடர்ந்து வா அப்படிங்கிறாங்க. போய் சொல்லி வந்திருக்கேன். அப்ப டாக்டர் இல்லையா அப்போ? இது அப்ப இவரோட பொண்ணுங்க. சரி பாத்துக்கலாம். மிஸ்டர் ஃபெல்டன் அனுபவப்படனா நினைச்ச அப்பவே இவன் டாக்டர் இல்லங்க. அதான் மூஞ்சி பார்த்தா தெரியாதா? அதான் இத்தனை கேள்வி மேல கேள்வி கேட்ட. ஜெனிஃபர் யாரு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வழி தெரியல போங்க. ஓ என்னது? How do you even? என்னது? உனக்கு எப்படி? எவ்வளவு தைரியம் இருந்தா How do என்னது? you என்னது? sleep at night? எப்படி எப்படி நைட் எல்லாம் தூங்குறாங்க. Lives, regardless of the pain. நீ மத்தவங்களோட வலி உணர்ந்து போய் இப்படி பண்றியேன்றாங்க. Been through a lot. வெட்டு நிறைய நிறைய கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருக்காங்க. They are good people. அவங்க நல்லவங்க. நல்லவங்க அப்படிங்கிறாங்க. குளோரியா. குளோரியா We all ஒரு know the story. சின்ன பொண்ணு காணப்பட்ட தெரியுமா? எங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கதை The அப்படிங்கிறாங்க. Feltons will have to carry for the rest of their அந்த அந்த சுமையை வந்து பர்டனோட குடும்பங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. வெல்டனோட செலஸ்டா வந்து அவளே Right. பிடிக்காம தான் இங்க இருந்து போனாங்கிறாங்க. அதுதான் ஆனா அதான் உண்மையா இருந்தா கன்ஃபார்ம் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஏதோ அதுவும் இல்லாம அவளை பயமுறுத்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. குடும்பம் ஏதோ பண்ணிருக்குங்க ட்ரக் பத்தி. அதான் ஏதோ Guys, கடப்ப ஆரம்பிச்சிருக்கான கேமே. சரி என்ன ஆச்சு? அப்போ அவ பேரு செலஸ்டா இல்ல ஜெனிஃபரா? ஜெனிஃபர் என்கிற செலஸ்டா. இப்ப என்ன வீட்டுக்கு கூட திருடி போகணுமா? இப்படி போறோம்ல, முதல்ல முன்வாசலா போனோம், அடுத்து பின்வாசல்ல போவோம். அதானே? போய் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியதா? யாரு? தப்பதான் போறோம். இவளா? இல்லையே, யாரு? குளோரியாங்க. அதான் குளோரி 8 மணிக்கு மேல வெளிய போயிருவா நாங்க நைட்டு. அதான். அதாவது 12 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தான் இருப்பா. என்னது? சாவி வச்சுட்டு போறா. ஓ சாவியா? கைஸ் அதாவது ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா கேம்ல இவன் மிஸ்டர் ஃபெல்டன் அவனோட பொண்ணு வந்து சின்ன வயசுலயே வந்து ஸ்நானம் போயிருப்பாங்க. அவளே வந்து பிடிக்காம இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அபிஷியல்ஸ்ல வந்து அப்படிதான் அவங்க கிட்னாப் பண்ண மாதிரி சொல்லல. இவங்க வந்து வேண்டியதே போயிருக்குன்னு சொல்லி அவங்க அபிஷியல்ஸ் விட்டுருவாங்க. அதனால சமயம் போயிருக்காங்க. அதான் சரி. சமயா போட்டிருக்காங்க கேம். சமயா இருக்கு கைஸ். ஒரு உண்மையில படம் எப்படி இருக்கும் அது மாதிரி த்ரில்லிங்கா இருக்கு. இப்ப நம்ம அவளை எதுக்கு நம்ம தேடுறோம்? சரி பாத்துக்கலாம். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்க தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இவன் கொஞ்சம் நோயால இருந்தானமா. இவரோட இந்த சில நண்பர்கள்லாம் அந்த நோய் மூலமா இறந்துட்டாங்க. ஆனா இவன் மட்டும் கொஞ்சம் உயிரோடு இருக்கா. சரி அவங்களே பரவாயில்ல போயிட்டாங்க. பொய் சொல்லியிருக்காங்க. இங்க ஏதோ இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு.
பாத்து, பாத்து. புதுசா போணும். அப்புறம் அவன் வைஃபையும் காமிக்கவே இல்ல. வைஃப் பாட்டு மட்டும் இருக்கு. அந்த பாட்டு மட்டும் கேட்டே இருப்போம்னாங்க. ஆ. கடைசி வரைக்கும் ஒரே பாட்டு எப்படிங்க கேட்டிருப்பா? பாத்துக்கலாம்யா. ஓகே. வந்தாச்சு கைஸ். இன்னிதான் ஆட்டம் ஆரம்பம். மிஸ் டாக்டர் ரீடோட ஆட்டம். ஏய், ஏய் டாக்டர் இல்லையா அவ? எங்க டாக்டரே இல்லங்க அவ. டாக்டர் இல்ல. சரி பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம் கைஸ். லுக் ஃபார் மெட்ரோ ஃப்ரம் ஓ அதாச்சும் நம்ம என்னய்யா அப்படி சொல்லிட்டான். ஓ மெட்ரோம்ல இருக்கிற மிரர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே புரியலையே. ஃபிளாஷ் லைட் என்னது? ஓ சில இடத்துல ஃபெல்டன் மேன்ஷன் ரொம்ப இருட்டா இருக்குமாமா, அதனால அவங்களுக்கு போக கஷ்டமா இருக்கும். அதனால ஃபிளாஷ் லைட் போட்டு பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்குன்றாங்க. ஃபிளாஷ் லைட்னா ஆறா? ஓகே. எங்க? ஓ இது கிரவுச். ஓகே. இப்பதான் எல்லா இடத்துலயும் எக்ஸ்மென் வருது. ஃபர்ஸ்ட்லாம் சும்மா டேரக்டா வந்துட்டு உள்ள. இது இல்ல. ஓபன் பண்ணிட்டே போவாங்க. என்னது? ஆடு என்னது? டைவர்ஷன்ஸா? இந்த டைவர்ஷன் மூலமா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இனிமே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதாவது 5 சைடு இருக்க நடு, 8 சைடு இருக்க நடு. மொத்தமா 3 எடுத்துக்கலாமாமா? சரி. எல்பிஆர் தான் ஓகே. ஓகே எடுத்துக்கலாமாங்க? சரி எடுத்துக்கலாம். ஆ. எடு. ஓபன் இன்வென்டரி குயிக் ஆட். ஓகே. வந்துங்க. திருட்டியாச்சா? திருட்டு? ஓகே. ஏன் பண்றது? இன்வென்டரி வந்து இது. எக்யூபிள்ஸா? டிஃபென்ஸ் ஐட்டம். சரி பாத்துக்கலாம் போலாம். ஓகே எக்யூப் பண்ணிருக்கோம். ஓகே. வெச்சு இப்படி தூக்கி வீசலாம் கைஸ். யாராச்சும் வந்தாங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி போயிடலாம். பாத்துக்கலாம். என்ன ஏதாவது சிரிச்சா அழைச்சிட்டே போலாம் கைஸ் நம்ம ஃபுல்லா. ஏன்னா கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகுது ஸ்டார்டிங்லயே. என்னது? போட்டோ? நியூ கலெக்டபிள். அதர் சைடு. என்ன எழுதிருக்கு? எழுதியிருக்கான்னு நினைக்கிறேங்க. டிசம்பர் 68 எல்லாம் சந்தோஷமா ஒண்ணா இருந்தோம். டிசம்பர் 68 இல்ல 1968யா? 1968 எல்லாம் குடும்பமே சந்தோஷமா இருந்தது. யாரு இது? எனக்கு தெரிஞ்சு ஃபெல்டனே அவன் பொண்ணு அவன் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். ஆமா. சரி பாத்துக்கலாம். ஆனா அந்த கிழமை கொஞ்சம் திமிராதான் பேசினா. ஆமாங்க. எடுத்தது அப்படியே வச்சிடலாம். ஓ இது சைடு பாத்திக்க இருக்கு. ஆமாங்க. எடுத்துக்கலாம். வச்சுக்குவோம். லைட் இருக்கட்டும். இருங்கப்பா. ஓடியே போவேன். ஓடி போயா. சவுண்டா வரப்போகுது. அவனுக்கு கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் தெரியாது. நான் கொஞ்சம் வீக் அவனுக்கு. சோ அப்படிதான் சொல்லுவானுங்க எல்லா கேம்லயும். அதனால கண்ணை பளிச்சுன்னு தெரியும் அவனுக்கு. என்ன கத்தி? டிஃபென்ஸ். ஓ வந்து நம்ம பிடிச்ச ஏதாச்சும் நிறுத்திட்டாருன்னா கத்தி வச்சு நம்ம இது பண்ணிக்கலான்றாங்க. இப்ப எதுவுமே இல்லைன்னா உங்க விட்டு எனிமையோட இது தப்பிக்க முடியாதுன்றாங்க. அதாவது இது அவர் வந்தாருன்னா பிடிச்சிட்டு பண்ணிக்கலாங்க. சொல்லுங்க. வச்சுக்கலாம். டிஃபென்ஸ் இருக்கு வச்சுட்டோம். இல்லங்க இருக்கு பாரியா கத்தி. ஓ பின்னூசி. பின்னூசி அது கத்தி இல்லங்க பின்னூசி. அவன் எந்த வெப்பனும் கடைசி வரைக்கும் இருக்காது அவங்களோட. அப்போ எல்லாம் ஒன் டைம். இவ்வளவு பெரிய வீட்டுல வெப்பன் கிடைக்காதே அவனுக்கு. கிடைக்கும். இது என்னது? என்னது அர்த்தம் இருந்துச்சு? ஓ ஒளியறது. ஓ ஒளியறதுல இருக்குன்னா அப்போ கதறாக போறானுக்கு போல கைஸ். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டதே கதை ரெடி ஆயிரும். என்ன அமுத்துற? என்னடா இருக்கு கீழே? எல்டி வந்து ஜூம். சரி. ஏ டு கோ அவுட். சரி வெளிய வாங்க. சரி அடுத்த வந்து ஜூம் பண்ணி பாத்துக்கலாங்க. சரி இப்ப நம்ம எங்க போனோம்? நகர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து என்ன வச்சிருக்க? என்ன எல்லா டிராயரும் காலியா இருக்கு? லைட் அங்க மின்னல் வேற அடிக்குது. லாக்டு. என்ன வேணும்? சம்மன் மேபி. போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எனிமி இருக்காங்களேன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிரவுச் பண்ணி போலன்றாங்க. லாக்கா இருக்கியா? லாக்கா இருக்குனால போக முடியாதுங்க. போக முடியாது. சரி போலாம். எங்க போனோம்? சரி பாத்து என்ன மிஷின் பாத்துருங்க. டேப் அமுத்தி கத்தி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்து வச்சுக்கணுங்க. தேவைப்படும். கீழே என்ன இருக்கு பாத்துட்டு கத்தி ஒண்ணுதான் இருக்க முடியுமா? ஆல் டைம் ஒண்ணுதான் கைஸ் இருக்க முடியும். சரி வந்து பாத்துக்கலாங்க. ஒரு பின்னூசி கை பத்தாதா? அது என்னது? பவரா? அதாவது ஆஃப் ஆகியே இருக்கணும்ன்றாங்க. ஆஃப் பண்ண வேணும்ன்றாங்க. ஓகே ஆக்சுவலி கைஸ் இந்த என்னது எல்பி அமுத்துனோம்னா அந்த இது ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்.
சரி போலாங்க. இருங்க நமக்கு இதே வருது ரன் பண்ணா. ஏய் போதுயா. இருங்க என்ன இருக்குன்னு பாத்துட்டு ஏதாச்சும் படிக்கிறதுக்கு இருக்கா? கையா? ஓ அதா. ஓகே. அப்பா படிக்கிறதுக்கு இருக்குன்னா அதை பாத்துட்டு போலாங்க. வீடு பெரிய வீடா இருக்கா? ஓபன் பண்ணலாம் பாப்பான் நான் மெட்டல் கேம் மாதிரி தெரியலையே. அது தெரியல. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னது? டிஸ்ட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். கரெக்டா 3 வச்சிருக்கோங்க. மூணு இருக்காங்க ஆமா. கேம். சரி மேலயா? சாங் கேட்டுக்குங்க. ஒரு சாங் பாட்டு எங்க கேக்குது அந்த ஒய்ஃப் கேட்பானாங்களே பாட்டு கேக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போகணும் இப்போ. இங்க வீடு பெருசா கட்டி வச்சிருக்கானுங்க. அதான் பிரச்சனை. எங்க போறதே தெரியாம இருக்கோம் நாங்க இப்போ. என்னது? அது என்னது? இன்னும் வேற வேற கை. அது என்ன கை பாருங்க. அது கை க்ளோஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். எடுங்க. ஓ அப்படியா? சரி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சரி போதும். தரதே இருக்கிறதுனால அப்பதான் லூட் பண்ணியாச்சுன்னு தெரியும். ம். சந்தேகப்பட மாட்டான். சந்தேகம் மட்டும் நினைக்கிறேன் யாரா டோர் ஓப்பன் பண்ணிச்சது அப்படின்னு கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே இதாங்க. சரிங்க அப்போ இப்போதைக்கு எதுவும் இல்ல. ம். மேக்ஸ்டர் எங்க பாக்குறது ஸ்டார்ட்லயே? இல்லையா அந்த பாட்டு கிட்ட போனுங்க. சவுண்ட் கேக்குது பாருங்க. சரிங்க பகை போமா. ம். பாத்துட்டேன் டோர்ல பாத்து லாக் ஆயிருக்கா. ஓப்பனா தான் இருக்கு. ஓ அந்த சைடுல இருந்து அந்த க்ளோஸ் வழியா க்ளோஸ் ஆயிருக்காமா. ஓகே எங்கேயும் போக முடியாதுங்க ஆக்சுவலி நம்மளால. இது க்ளோஸா தான் இருக்கு பாருங்க. அம்ச்சு விட்டு மாட்டேங்கிறானே. இருங்க அப்ப அம்ச்சு ஏங்க இருங்க. ம் வரலையே. சரி விட்டுருங்க பாத்துக்கலாம். எப்படியா பாத்துக்கலாம். சரி வாங்க கைஸ் மேலே போய் பார்க்கலாம். அந்த இடத்தையும் போய் பார்க்கலாம் தேடுவோம். சவுண்ட் எங்க வருது அங்க போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஜஸ்ட் டோட்டல் ஸ்பீடா இப்படிதான் விட போல. பேய் துரத்தன என்ன பண்ணுவ ப்ரோ? மேலே போய் பார்க்கலாம். சரி ஒளியா ஒளியர் இடம். சரி என்ன இத்தனை இடம் கொடுத்து வச்சிருக்கீங்கடா? இருக்கிறது என்னது? படிக்கிற லெட்டர் ஏதாச்சும் இருக்கா? இல்ல ஐயோ லெட்டர் ஒரு லெட்டர் கொடுத்து எவ்வளவு பேச வச்சிருக்கான் தெரியுமாயா? அந்த இதுதான் புரிஞ்சுங்க. புரிஞ்சு அதே விஷயம். பாட்டு கேக்குது. ஆஹா இங்கதான் போயிருந்தோம். எலிவேட்டரா? ஓ வேற ஃப்ளோர்ல ஏதோ பிளாக்கா இருக்காமா. இந்த ரூம் தானே. மேலேயாங்க இந்த ரூம் தான் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட். இருப்பியா? எல்லா கதவும் பூட்டிருக்கு. ஒரு வழி அது தானே அப்படின்னா எங்கேயும் போக முடியாதுங்க. ஆமா இருப்பியா? படுத்து போக முடியாது என்ன? இல்ல போக முடியாது. சரி பாத்துக்கலாம். என்னடி நீ அங்கதான் வெப்பன் இருக்கு. என்னது? கத்தி அது. கத்தி எடுத்துக்கலாம். கத்தி கொஞ்சம் ஃபிட்டிவா இருக்கும். இல்லங்க எல்லா வெப்பன் தான் ஒன்ஸ் யூஸ். எங்க மேலதாங்க இருக்கு. மேலதான் இருக்கிறா. சரி கைஸ் மேலே பாத்துட்டு நம்ம போய். ம் வீடு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. லைட் போட்டு தான் இருக்கு. ஓட்டா அப்படிதான் இருக்கு. வீடு பெருசுதாங்க கொஞ்சம். எலிவேட்டர்லாம் வச்சிருக்காங்க வீட்டுல. கச்சூடா இருக்கு. ம் என்னது? என்ன பிளாக் ஆயிருக்கு. ஏன்டா பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னது எது வந்துச்சு? அப்கிரேட் இருந்துச்சியா? இது ப்ளஸ் அப்கிரேட் டிஃபென்ஸ் சிஸ்டமா? வந்து அதாவது டேமேஜ் இன்க்ரீஸ் பண்றது வந்து உன்னோட வந்துட்டு டியூரபிலிட்டி. அதாவது இந்த ஐட்டம் வந்து நம்ம 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. டேமேஜ் பண்ணோம்னா எனிமீஸ் வந்து ஸ்டன் பண்ண முடியுமாமா. என்னங்க பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? வந்து என்ன எத்தனை என்ன எத்தனைன்னு தெரியலையே. ஏதோ பண்றா. ஓ அது ரேண்டம் போலயா? ரேண்டம் நினைக்கிறேன். வேண்டாம் விட்டுருங்க. ஓகே விட்டுருங்க போலாம். இப்ப எங்க போறது? லாக் ஆயிருக்கீங்க. சுத்தி போலாம். சுத்தி பார்த்தா தான் கைஸ் தெரியும். ம் அவங்க இந்த வழி இந்த வழி வந்தோமான. வரல இருந்துச்சு. டார்ச் பேட்டரி எதுவும் கொடுக்கல. சவுண்ட் அதிகமா கேக்குது. இங்கதாங்க ஆச்சு அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கு. லைட் டக்குன்னு ஆஃப் பண்ண மாட்டாளா? ஸ்லோவா தான் ஆஃப் பண்றாங்க. ஏய் அப்ப எப்படியா? நிஜமா நம்ம இருந்து அப்படி ஆஃப் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பண்றான். சரி போலாம். லைட் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே வந்தாச்சு பக்கத்துல. ஆண்டவா என்னாச்சு? உள்ளதாச்சு இருங்க. ஏ சும்மாரியா? நகர முடியாதா யூஸ் பண்ணிட்டு? எங்க பாட்டு? சரிங்க சரி போலாங்க. பாட்டு இங்கதான் இருக்கு. என்ன பாக்ஸ் மாதிரி டைவர்ஸ் ஐட்டம் அதெல்லாம். சரி போலாம். ஃபில்மா?
LT to read the paper of sheet-ஆ? அமுத்துங்க. என்னது? மிஸ்டர் டாக்டர் ஃபெல்டன். எனக்கு வந்து போதுமான பலமும், தைரியமும் இந்த ஸ்டோரி கீப் பண்றதுக்கு இல்ல. தெரப்பி வந்து எனக்கு என்ன பண்றதே தெரியல. இன்னைக்கு என்னாச்சுன்னு இன்னைக்கு என்னதுன்னு ரொம்ப சீரியஸா இருக்கு. நான் எப்படியோ ஃபிலிம் விட்டு நான் விலகி ஆகணும் அப்படிங்கிறாங்க. நான் உங்களோட அதாவது உங்களோட இது செஷன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா, உங்க உங்க மென்டல் ஹெல்த்தும் அதுக்கப்புறம் தான் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது தப்பான கைக்கு போகாதுன்னு நம்புறேன். அத வந்து தப்ப முடியாதுன்னு நம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி. தயவு செஞ்சு நீங்க திரும்பி எடுக்கணும்னு நினைக்காதீங்க. நான் ஓவன்ல போட்டாங்களாமாங்க. ஆமா. நான் வந்து அது மட்டும் இல்லாம பெண்டுலம் கிளாக்கோட பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம ப்ரொஜெக்டர் தேவையே இல்ல. பாத்துக்கோங்க. குளோரியாயா? சூர்யாவா? எங்க ஓவன் தானங்க பாத்துங்க. எங்க என்னது? பாருங்க. என்னது ஐ மைட் பி ஏபிள் டு டோல் if I could பேட்டரி வேணும். பேட்டரி, ஃபிலிம் இருந்தா தான் அவன் பண்ண முடியும். கிச்சனுக்கு போன அப்படின்னா இந்த இடத்துல தாங்க பேசிட்டு இருந்தோம் எனக்கு தெரிஞ்சு. இங்கயா? ஆமாயா. இருங்க அத பாப்பா போட்டு அத டோர் லாக் பண்ணிருங்க. கத்தி. இல்ல படிச்சாச்சு. என்னது ரூம்ஸ் இருக்கு பாத்துக்க. அதேதான் படிச்சாச்சு. அதேதான் கைஸ் இது. படிச்சதா ஓபன் பண்ணி விட்டுருங்க. லாக்கா இருந்துச்சுனாங்கல்ல. ஆ ஓபனா? சாப்பிட்டா இல்லையே. இன்னும் 5 வழி இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி நம்ம பாட்டு நோக்கி போலாம். இது ஒரு பெரிய கேம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது என்னது கீழ இருக்கு? ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு எவ்வளவு ஒரு 5 பாட்டு கிட்ட போயிடலாம். இல்ல 6 பாட்டு கிட்ட போயிடலாம். ஆமா கைஸ் இது டோட்டலாவே நாங்க கேம் ஹார்ஸ் பார்த்தோம். ஒரு 4 ஹார்ஸ் இல்ல 5 ஹார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இது எவ்வளவு பாட்டு வரும்னு தெரியல. பாத்துக்கலாம் நம்ம எதா இருந்தாலும். என் பாட்டு எங்கோடன்னு பாரியா? அதுதான் அது அங்க நோக்கி போங்க. இன்சைட் இல்லங்க பாட்டு. இல்லங்க ஓவன்ல இருக்குன்னாங்க. அங்க போனாதாங்க ஃபிலிம் என்னாச்சுன்னு தெரியும். பேட்டரி வந்து பெண்டுலம் கிளாக் வச்சிருக்கேன் தானே. பெண்டுலம் கிளாக் இப்ப எங்க இருக்கு? சரி முதல்ல பாட்டு நோக்கி போலாங்க. அது கண்டுபிடிச்சிட்டு பாத்துக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓவன்னா கிச்சன் தான் போகணும். இங்க லாக்டு. கைஸ் மேப் இருக்கான்னு இருக்கு இல்ல. மேப் இருந்தா ஈஸியா இருக்குங்க. இருங்க. ஓ கார்டபிள்ஸ் சரி வச்சுக்கலாம். இதெல்லாம் இருக்கு நம்ம. இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஈவென்ட். ஓகே. ரோஸ்பேரி இதான் கைஸ் நம்ம ரோஸ்பேரி. நம்ம இது போட்டோ நல்லா இருக்கும். இதுல கேவலமா இருக்கும். டைப் பண்ணி வச்சா ஈவென்ட்ஸ்னா என்னது? அரைவல் நியர் தி பிளேகிரவுண்ட் இது. டுட்டோரியல் சொல்லிருக்காங்க. அப்ஜெக்டிவ். அந்த டியூனை பார்த்து ஃபெல்டன் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் செலஸ்டியாவோட மறைவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஃபிலிமை கண்டுபிடிச்சு அந்த ஹைப்பர் செக்ஷனை பார்க்க சொல்றாங்க ஃபெல்டனோடது. அப்ப அந்த டியூன் தாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இருக்கு. ஓவன் இருக்கு. பார்த்தலாம். எடு. சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. ஓ டிஸ்ட்ராக்ட்டுங்க. என்ன சொல்லுவாங்க என்ன? ஆமா அதனால டிஸ்ட்ராக்ட் அது. சரி பாட்டு நோக்கி போலாம். இது மேல இல்லையா? மேல இது பிளாக். ஏன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோமே யாராச்சும் வந்தானா? வந்தாதான் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்ப பண்ண முடியாதுயா. சவுண்ட் கொடுத்து வர மாட்டேங்க மாட்டானா? இல்லையா சொல்றது புரியலையா? எங்க இது இப்படி இல்லைங்க. பாட்டை நோக்கி போகணுங்க. பாட்டு எங்க இருக்கு? நம்ம நேரம் ஃபுல்லா பார்க்கவே இல்லை. நம்ம போங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போக மாட்டாளா? இவனது இப்படி இங்க இன்சைட் பண்ணி சரி பார்க்கல. ஓ இச்சு பார்க்கவே இல்லையா? ஆமா இருக்கு. அந்த பாட்டு என்னன்னு பாப்போம். ஏன்னா வைஃப் வந்து நைட் ஃபுல்லா ஒரே பாட்டு திருப்பி கேட்பா அப்படின்னாங்க. எங்க ஒளி இருக்கானே? இருக்கலாம். இல்ல அவன் ஒளிஞ்ச கண்டுபிடிக்காம இருக்க போறான். இந்த ஹீரோ திரும்பி அட்டாக் பண்ண முடியாது போல. வந்துருச்சு சொல்றல. இதான் கதை இருக்கு. மேடம் ரோஸ்மேரி ரீட் வந்திருக்கு. Mrs. Felton. மிஸ்டர் ஃபெல்டன். அதாவது அவங்க வைஃப். அதான் வைஃப் தான் சொல்றாங்க. என்னாச்சு? மிஸ்டர் ஃபெல்டன்னா அந்த சொட்டை. மிஸ்ஸஸ் ஃபெல்டன்னா யாருன்னு பார்க்கணும். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இதான் அவனும் வைஃப் கைஸ். ஓகே. நான் ரொம்ப சொட்டைக்கு பாரு. மோசமா நிலைமை வச்சுக்கிறாங்க அப்பவே. பாட்டு மட்டும் ஓடிட்டு இருக்கு. ஆளை காணோம். பாத்ரூம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க. இதுதான் அவனோட கடைசி வாய்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இதான் அவனோட கடைசியா வணக்கம் சொல்றது அப்படிங்கிறாங்க. இதான் அவனோட கடைசி மரங்களை கூட்டுது. ப்ளீஸ் ஃபெல்டன். என்னது மருந்தா? ஆஹா வருவான் போலயா அவன். ஓடுறி பெட்டுகள் ஒளியணுமா? தெரியலையேங்க. இறந்துட்டாளா? ஆ ஆஹா சாலா பொண்டாட்டியே கொலை பண்ணிட்டான். சத்தம் வச்சிருக்கியடா. கொலை பண்ணிட்டான். பாட்டு கேட்கறதா தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிற சவுண்டு.
கீழே விழுந்துருச்சியா எல்லாம் அந்த பாட்டு ஓடுத கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு. வரப்போறாங்க சப்டைட்டில்ஸ் காணோம். தெரியலையே. ஆஹா அவன் பொண்ணையும் இதே மாதிரி தாங்க பண்ணிருப்பான். சரி பாத்துக்கலாம். சைக்கோ ஏதோ ஏதோ பண்றான். ஏதோ மருந்து மாதிரி பண்றான் போலயா. ஃபர்ஸ்ட் ஹைடு. ஓ சொல்லி தராங்க. போய் சொல்லி தராங்க. ஆனா என்னன்னு தெரியாது. ஒளிச்சு வெயிட் பண்ணுங்க. பாருங்க. வெயிட் கோ அவுட். வா ஒளிஞ்சிட்டோம். guys, பாருங்க guys. ஒளிஞ்சிட்டோம். இனிமேல் என்னது? வந்துட்டான். வந்துட்டான். What happened, my என்னாச்சு? என்னாச்சு? the record player got jammed. திரும்ப ஜாம் திரும்பி அந்த ஆயிடுச்சு. ரெக்கார்ட் பிளேயர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு எனக்கு தெரியும். தெரியும். நீ சொல்லிட்டே இருக்காத. நான் வந்து புதுசா ஒண்ணு வாங்கணும் மார்க்கெட்ல. நான் அவன சத்தியம் பண்றேன் வாங்கி தரேன் அப்படிங்கிறான். செத்தவகிட்ட என்னடா பேசுற? ம். நீ கேட்டதுக்கு நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்ப நீ கொஞ்சம் தூங்கு என்னோட அன்பே. அன்பே. ஜெனிஃபரா? ஜென்னிஃபரா இது அப்போ? அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு கிளம்பணும். இந்த வீட்டு தப்பிக்கணும் அப்போ. இல்லங்க இவன் ஜென்னிஃபர் மாதிரியே தெரியலங்க. அதான் வைஃப் மாதிரி தெரிஞ்சு. 13 வயசு கூட தானே. அப்படின்னா ஜெனிஃபர் தான் வந்து வைஃபும் பொண்ணுமா என்னமோ. வெளிய போறான்னு எனக்கு தெரிஞ்சு வெளிய போறான்னு நினைக்கிறேன். எப்படியா திடீர்னு பக்குன்னு வந்து பிடிப்பான் பாரு. இல்ல கோ அவுட் வந்துச்சு பாருங்க. அப்படியா போலாம். சேவ் வச்சு பின்ன கிரவுச் பி டாஜா. இந்த ஏரியால வந்து ஸ்டாக்கா இருக்காங்களாமா. இப்போ வந்து அதை பைபாஸ் பண்ணலாமா, டிஸ்ட்ராக்ட் பண்ணலாமா, இல்லை ஃபேஸ் பண்ணலாமா உங்க விருப்பம் தான். நாய்ஸ் மேக் பண்ண இது நாய்ஸ் மேக் பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்களை பின்தொடர்ந்து வந்து பிடிச்சிருவான். அது மட்டும் இல்லாம ஓடுற நிறுத்துங்க. ப்ரௌச்சா மெதுவா போங்கன்றாங்க. பி வந்து டாச். அதாவது பக்கத்துல இருந்தானா நம்ம வந்து அந்த டாஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அவன் அதை சடை டாஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளால முடியும் போதே பண்ணிக்கணுங்கிறான். ஸ்டில் ஸ்டாண்டர்ட். இருங்க. உட்கார வச்சிட்டீங்க. டேய் நான் அப்படி கடைசி வரைக்கும் இந்த கேம் போக கூடாதுன்னு நினைச்சேன்டா. இது பொம்மை. நாய்ஸ் இந்த ஸ்டாக்கரை தூக்குறோம் நம்ம. சேவ் எதுன்னு தெரியலையா? இது பார்த்து இப்பதான் பார்த்தோம். அப்படியா? போட்டோ இல்லையே. போட்டோங்க பார்த்துருக்கோங்க. சரி என்னது? அது உடைக்கிறது. அலாரம் டிஸ்ட்ராக்ட் அவன் கூப்பிடுறதுங்க. சரி கிளம்பலாம். பாருங்க காய்ஸ் இப்படி இருக்குன்னு மூஞ்சி. ஐயோ அது ஏன் வீசுற? உட்கார். சவுண்டு கேட்குது. இங்கதான் இருக்காங்க. பொறுமையாவே போலாங்க. பம்பிட்டு போவோம். நம்ம எடுத்து ஆடினோம்னா அப்புறம் உட்காந்து படுத்து வச்சிருவாங்க. நாய்ஸ் வேஸ்ட் பண்ண உட்கார். வேற என்ன ஓபன் பண்ணு. நாய்ஸ் வேண்டாம் இப்போதைக்கு. டிஸ்ட்ராக்ட் அது. ஆமா நாய்ஸ் பிரச்சனை. வேறுபடுறது பிரச்சனை இல்ல. எப்படி தப்பிக்கிறது அதான் பிரச்சனை. வலி இருக்கு. அது ஒளிய மாட்டா. அது குழந்தை போற மாதிரி தான் இருக்கு அந்த வலி. சரி கதை வழியாவது வெளியே போயாகணும். நீ வெளியே தாண்டி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஆமா அதான் அந்த வழியா தான் வந்தோம். பாத்ரூம் இந்த இடத்துல தான் பேசிட்டு இருந்தான். எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஐட்டம் அது. ஓ பஸ்லா எடுத்துக்கோ. அதாவது இதான் வந்து மிஸ்டர் ஃபெல்டனோட கவுனா இருந்திருக்கும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் கார்டருக்கு கிடைச்சிச்சாமா. ஓகே இதான் கீ ஐட்டம்ஸ். ஆமா இந்த கீ ஐட்டம்ஸ்லாம் வந்து டுட்டோரியல்ஸ் மூலம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. டுட்டோரியல்ஸ் இல்லையா, ஸ்டோரி போக போக நமக்கு தேவைப்படுன்றாங்க. சரி ஓகே போலாம். போதுடி பயப்படுறது. அப்புறம் என்னங்க இந்த இடத்துல என்ன வேணும்? ஏதோ இருக்கு. ஏதோ இருக்காமா. ஏதோ ட்ரெயின் பண்றதுக்கு வேணுங்க. லாக் மாதிரி தான் இருக்காமா. இன்னொரு பாருங்க. ஓ அது அன்லாக் பண்றதுக்கு ஏதாச்சும் வேணும்ன்றாங்க. என்ன வேணும்? கிளாக்கியா சம்திங். அதாவது கிளாக்கில ஏதாச்சும் வேணுமாங்க இது பண்றதுக்கு. கிளாக் இல்லையா? அது கிளாக் ஏதோ இருக்குன்றாங்க. வெளியே போயிடுவோம். அண்டாவா புடிச்சிடாதரா. இப்பதான்டா வந்துடா தலைவா. நீ பெரிய டேய் வீட்டு கிளம்பிடலாமங்க. எங்கயா இந்த கிளம்புக்குலாம் பயந்துட்டு இருந்தோம்னா மிஷின் என்னன்னு பாருங்க. டேப் அமுத்தி மிஷின் பாருங்க. டேபா? இல்ல அது இதான் வேண்டியதா இருக்கு. இருங்க. ஸ்டாக்கர் சேவ் கைஸ். முடிச்சுக்கலாமா? கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கு. எத்தனை நேரம் பாருங்க. 40 நிமிஷம் ஆச்சியா? பாருங்க. சரிங்க ஒரு கொஞ்ச நேரம் பாத்துக்கலாம் இருங்க. சரி 10 நிமிஷம் ஆடுவோம். ஆமா கைஸ். இப்படி ஓவர் டைம் தான் போகுது. பாத்துக்கலாம் இருங்க. என்னது? ஓ ஜம்ப் ஸ்டார்ஸோட இது பண்ணுமா? ஓகே ஓடாதியா? முடிச்சிருவோம். ஏங்க கடைசிக்கு நடந்துட்டாங்க இருக்க முடியும். போங்க. சரி விடு. கத்தி கொடுத்து வச்சிருக்கான்ல. என்ன என் கத்தி வந்தா சொருகிட்டு போயிடலாங்க. போங்க. மாத்திக்க சொல்ல வேண்டியதா? வாடா கிச்சனு போயிருங்க.
என்னங்க இப்படி என்னது ஒண்ணு ஏதோ வச்சிருக்காச்சு ஸ்டோஃபால இருந்துச்சு. டிஸ்ட்ராக்ட் ஐட்டமா இருக்கும் கத்தி குடுத்து வச்சிருக்கான் அவனை. அப்புறம் என்ன எனக்கு பம்பி வேணாயா, அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கிளாக் கண்டுபிடிக்கிறோங்க கிளாக் ஒண்ணு இருக்கு பேட்டரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஆமா இது என்னது? இருங்க சார் இதை ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் ஏதாச்சும் இருக்கும் எங்க மிஷின் கையில பாருங்க, அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. ஆ? மிஷின் பாருங்க, டேப் அமுத்தி பாருங்க, என்னன்னு பாருங்களா. இப்ப இந்த விட்டுட்டு எஸ்கேப் பண்ண சொல்றாங்க. அப்புறம் அப்பனா நம்ம மெயின் கதவு போய் எஸ்கேப் ஆகலாம். அதுக்கப்புறம் அப்பதான் தெரியும். அப்பதான் ஏதாவது என்ன ஆகும்னு தெரியும் நம்மளுக்கு. அப்படிங்கிறீங்களா ஆமா, சரிங்க போ கீழே தான் இப்ப போகணும். இப்போ லிஃப்ட்ல கூப்பிடாதயா, அவன் இருப்பான். பொறுமையா போயா, அவன் தான் தெரிஞ்சு கீழே போனதான் ஏதாச்சும் இதாகும் காய்ஸ் வந்தா சொருகிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். வழி எப்படி இருக்கணும். என் வழியை மறந்து போச்சுடா இப்படி இப்படி பின்னாடி 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 பாத்துட்டான். ஏய் சாவுடா. சாவுடா சாலா இங்கே ஒளிய முடியாது முடிஞ்சு லாக் பண்ணிட்டாங்க ஆஹா, கம்ப்ளீட்டட். போலாம் போலாம். இருங்க 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 கத்தி வச்சிருக்கோம். ஒளியும் ஃபைனல் ஆல்டர்னேட்டிவ். ஓ, இப்போ வந்து நம்ம வேற வழியில போக சொல்றாங்க. தப்பிக்கிறதுக்கு வேற தேட சொல்றாங்க. இருங்க ஒளி இருக்குங்க இதான் அது ஒன்று. ஒன்று இருக்கா வந்துடும் அதுக்குள்ள கிழவன் ஹெல்த் ஏத்தர் ஏதாச்சும் இருக்கேன். இருங்க வரானா? வராண்டாவன். அதுக்குள்ள என்னங்க இவ்வளவு ஸ்பீடா இருக்கா எனக்கு அவ்வளவு எனர்ஜி இல்ல. ஏ ஏ ஏ ஏய், என்னங்க வந்து முடிச்சுட்டா எக்ஸ் எக்ஸ். சாவுடா. குத்தியாச்சு வெப்பன் முடிச்சு பேசாம கொலை பண்ணிட்டு போயிடலாமே இவனை. போலாம். ஏ அவனை நோக்கி ஏன் போற? தப்பி தப்பி. எங்க ஒளி இருக்கு அச்சு அச்சு போ. ஒளி இருக்கு எங்க இருக்கு ஓகே, தப்பிச்சிட்டோம். சுத்து சுத்து சுத்து. இப்படி தருவோம். ஆஹா, இதெல்லாம் அடைச்சிருக்கியா? அடைச்சிருக்கா ஆமாயா, பாத்துட்டான் பாத்துட்டான். ஓ வந்துட்டா 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 ஸ்டார்ட்டும் பண்ண முடியாது. ஏய் சும்மா ரெடி. த்ரோ த்ரோ பண்ணி ஸ்டன் பண்ணலாம் கொஞ்ச நேரம். ஏன்னா இது இல்லைங்க த்ரோ பண்றதுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு சுத்துருவோம். டீ வா வேற லெவலா இருக்கு எங்க கில்லு ஏண்டா காய்ச்சலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்த, கொன்னுட்டனைய. காய்ஸ் சத்தியமா இது கொஞ்சம் டஃப்பான கேம் தான் ஆக்சுவலி தெரிஞ்சு தெரிஞ்ச அடுத்த என்ன இருட்டாயிடுச்சு. ரைட்டு வெயிட் பண்ணுங்க. நம்ம சேவ் சேவ் இருக்குன்னு பாருங்க. நம்ம மிஷன் கம்ப்ளீட் ஆனால ஆ? பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கதை கதை கொட்டி நின்று இருப்பாங்க. ஓகேவா? அவனை பார்க்கவே இல்லைங்க சுத்தமாவே கணக்கு தெரியலங்க அவன் ஓ, உனக்கு ஓகே புரிஞ்சியா? ஆ. இப்ப அந்த இடம் இருப்பான் தெரியுமா? ஆமா அவனை முடிச்சு விட்டு இடம் எங்கெங்க ஒளியுதுன்னு பாக்கணுங்க வந்துட்டான். வந்துட்டான் வந்துட்டான் அங்கதான் இருந்த நீ. டேய் கரெக்டா கரெக்டா. மொத்தம் 3 ஹிட்டு தாங்க. அவ்வளவுதான் கடைசி ஹிட்டு. இது டியூரபிலிட்டியா? ஓ, இங்க வழி இருக்கா? இருங்க 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 ஏங்க அங்க கதை சோஃபா இருந்துச்சுல, இது வந்துட்டோ வா பாத்தியா? I know you're here, son. டேய் சாலா சம்லூட் ஆர்டர் ப்ரோடா டைட் எஸ்கேப் ஃப்ரம் த மேன்ஷன் டேய் இப்பதான் ஓடுனேன் இல்லங்க, நம்ம சேவ் பண்ணல. அங்க போனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம போகணும். ஓ இது வேற இருக்கா சும்மா இருங்கடா, ஏன்டா? போயிட்டான் போயிட்டான் இப்படி மேல போட்டோம். போடா போடா சாலா கைஸ் இதுவரை இந்த கேம் விருக்குன்னு இருக்கு ஓகே, வர்த்து பிளேயிங் க்ரௌச் போடலாம். க்ரௌச் போடு ஒரு க்ரௌச் போடுங்க. ஓடுறா சவுண்ட் கேக்குதுயா? க்ரௌச் போடியா? நீ க்ரௌச் போட்டு பேசு. முதல்ல கதவு கட்ட போங்க, அப்பதான் தெரியும். கதவு கட்ட போங்க. இருங்க 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 ம், நமக்கு என்ன எவ்வளவு இருக்கு வர ஒளிஞ்சிரு. பாத்துட்டான் இருங்க அதான் நான் சொன்னேன். இப்ப முடியாது, நான் ஓடணும். அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்களா? டே இருங்க ஐயோ, சத்தியமா கஷ்டங்க காய்ஸ் சத்தியமா கஷ்டம் காய்ஸ் கொண்டனா இல்ல இல்ல இப்ப விழுந்துடலாமா? ஆ ரெந்தரி இங்க இங்க. இங்கதான் பக்கம்தான். ஒளி. ஓடு 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 சாலா என்ன ஒளியறது? இவ்வளவு பேர் வீட்டுல ஒண்ணுமே இல்ல ஒளியறக்கு. எங்க சேவ் பண்ணிடலாமா? போயிட்டல, இது போயிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டுலாம். ஓகேவா? அப்புறம் அடுத்தது அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவன் நம்ம கட்டே நிக்கிறான் பாரு அவன்.
இங்க கரெக்டா அந்த சென்டர் வச்சுக்கணும் கைஸ். போயிட்டான். வெயிட் பண்ணுங்க. இப்படி தான்டா போறான் அவன். முதுகெலும் பின்னாடி தெரியுது பாருங்க. அதான். ஏன் அது போன? ரைட் எஸ்கேப்னா என்ன பண்றது? இல்லையா நான் சொல்றது வெயிட் பண்ணுங்க. அந்த கதவு பூட்டி இருக்குல்ல, அங்க போய் அது வரைக்கும் நம்ம போயிட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிரும். இங்க அப்படியே வந்துச்சு அப்படியே. ஓகேவா? கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மேல போய் சேவ் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். அவனுக்கு எப்படி தெரிஞ்சு நம்ம வந்தது? லாக் பண்ணி வச்சுக்க பாருங்க. அவன் மேல போட்டும் கைஸ். அதனாலதான் 8 மணிக்கு மேல குதிரை இல்ல தெரிஞ்சா? 8 மணிக்கு மேல அவன் இல்ல குளோரியா இல்ல. கிளம்பிட்டாவன். அவளுக்கு உண்மை தெரியும். எத்தனை சாவு நமக்கு இது ஒழுங்கு போகுதுன்னு தெரியல. கவலைப்பட வேணாம், முடிச்சிடலாம். ஸ்டாமினா எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. யார் இவளுக்கா? ஆமா. அப்கிரேட் இருக்கு அதுக்கு. தெரியல இருந்தா பண்ணியா கொண்டு அதெல்லாம் இல்லையா அப்கிரேட்? போயிருப்பான்னு நினைக்கிறேன். குனி. முதல்ல அந்த கதை கிட்ட போங்க. நீங்க குளிக்க நடக்க வச்சிருவா போல இருக்கு. இல்லங்க குனி. மொத்த கரை. பின்னாடி வா. கம்ப்ளீட் ஆயிடுச்சா? போய் சேவ் பண்ணும். ஃபைண்ட் ஆல்டர்னேட் வே அவுட் எக்ஸ்ப்ளோர் தி மேட்ச். வேற வழி பார்க்கணும் கைஸ். இப்போ நம்ம முடிச்சிட்டு சரிங்க. அப்ப நம்ம இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் போய் சேவ் பண்ணிடலாம். உண்மையை கண்டுபிடிச்சோம். ஸோ நாளைக்கு சேவ் பண்ணி வச்சிடலாம். ஏங்க இப்போ உனக்கு மெடிசனும் இல்லையேங்க. பாத்துக்கலாம். போயா பாத்துக்கலாம். எவ்வளவு 2 அடி வாங்கணுமா 1 அடி வாங்கணுமா? ஒரு வாடியும் மாட்டிக்கிட்டோம். பக்கத்துல வெப்பன் இருக்கான்னு பாத்து எடுத்துக்கையா. ரொம்ப வந்தானா எப்படி இது மேலே ஏறணும் இல்ல. சோப்பா காய்ஸ் படைக்குட்டானு கைஸ். க்ளோஸ் பண்றது. ஆனா பாத்துட்டான்டா. அவ்வளவுதான் முடிஞ்சு போ. அப்படியே திரும்பி ஓடிடுங்க. சரிங்க. போடா. அவ்வளவுதான். லாஸ்ட் தானே? ஆமா. ஏங்க இப்ப இந்த வேகம் ஓடுறாங்க. அதான்டா பிரச்சனை எனக்கு. ஏண்டா ஒரு இளம் பெண் ஓட முடியல, வயசான கிழவன் ஓடுறான் பாரு, அவமானண்டி உனக்கு. பாத்துட்டே தாங்க இருக்கான். இதுக்கு அவனோட ரூம்க்கே போயிருவோம். ஸ்டோன் பண்ணிட்டு வந்துடலான்றீங்க? இங்க பின்னாடி ஒழிய முடியும். ஆனா இருங்க சேவ் முடியாது, சத்தியமா முடியாது. ஒளி அவ்வளவுதான் கைஸ். ஓகே, சேவ் பக்கத்துல தான் இருக்கு. எப்படி கன்ஃபார்மிங் வருவான். கன்ஃபார்மிங் வந்து பார்த்துட்டு தான் போவான். ஆமா, எப்பவுமே மூச்சாம விடுறானே. கரெக்டா இதுக்குள்ள தெரியாடா உனக்கு நான் இருக்கிறது. என் மூக்கு இடிக்குமேடா. போயிட்டான். இப்பவே போனா கத்தடி சொறி. டிஃபிகல்டி லெவல் சூஸ் பண்ற மாதிரி இருந்தா அல்ட்ரா ஈஸி யூஸ் பண்ணிருப்போமேடா. ஆமா, 3 அடி தாங்க மேக்ஸிமம் வாங்க முடியுது. சரி போயிருமா? வெயிட் பண்ணு. டாஜ் பண்ணலாங்க. ஸ்டாமினா வேணும் அதுக்கு. ஓடாம இருந்தாலும் டாஜ் பண்ணலாம். சரி போலாமா? வாங்க போ. அண்டாவா முதல்லயே படைக்குட்டிங்கடாங்களே. ஏன் பண்ணு. சேவ் பண்ற வரை க்ரௌச் பண்ணு. சத்து போடா. ரைட் போடாதியா. போயிட்டியாடா? போயிட்டியா? அப்படின்னு சொல்லி போனாமா. ஓகே போலாம். ஆடங்க ஐயா. டேய் சாலா. சோ எங்க பின்னாடி திரும்பி வெயிட் பண்ணி போயிடலாமா? திரும்ப போய் வந்துடலாம். அப்படியா? ஆமா, வழியில ஸ்டாமினா. ஓடுறி. ஏய் கையில மாட்ட வச்சு சாலா செஞ்சு விட்டுருவான். டேய் வெளிய வர முடியாடா. போ ஓடு. ஓடுறி. டேய் இந்த ரூம் மட்டும் கொஞ்சமாச்சு வெளிய வர விடுறா சாமி. இல்லங்க அந்த வேடி. ஏய் என்னடா ஜட்டி போடுறா போய். ஜட்டி போடலையா? மத்தி தெரியுது பாரு. உள்ள முழு சேவ் வச்சிருக்கான். உள்ள முன்னாடி பண்ற வேலையாடா இது. அவ்வளவுதான். நகர மாட்டறான் அவன். சேவ் விட்டு போ. நகர வந்து என்ன பண்ணணும்னா இங்க இருந்து வெளிய கிளம்பணும் பார்க்கணும். ரைட். நிறைய இருக்கு போலயா கேம். ஆக்சுவலி இந்த கேம் சத்தியமா ஹார்ட் தாங்க. நம்ம இப்படி இருந்தா ஆடுதான். வெளிய போயிருமா? வெயிட் பண்ண. பொறுமை. சுப்பா பொறுமையா வெயிட் பண்ணு. எழுத்து எதுவும் இல்ல. இவனை போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே. அது பொண்ணு. அது பொண்ணுதான். பொண்ணாது. ஆமா. இல்ல ஜென்னிஃபர் பொண்ணுதானே? பொண்ணுதான். ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த வாட்டி கரெக்டா 2 சைடு பாத்துட்டு போ. இருக்கியா? சாலா இருக்கியா? அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் அப்படி பாத்துட்டு போயா. சேவ் பக்கத்துல இருக்கறானு பாத்துட்டு போ. இருக்கியா? இல்ல. பின்னாடி இல்ல. போயிட்டான். கத்தி எடுத்துக்கியா? கத்தி எடு பக்கத்துல பின்னாடி இருக்கு. சேவ் பண்ணி கத்தி எடுத்துடலாம்.
எப்பா! ஓ! எத்தன கீச்சலு? ஹீல் இருக்கா என்ன? கீழா? ஹீல் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ரிஸ்டோர் லைஃப் ஆமா எல்டி. என்னது? மேக்கப்பா? எத்தன வாட்டி ரெஸ்டோர் பண்ண முடியும்? கண்ணாடி உடையுது. இருக்கு. கண்ணாடி உடைஞ்சியா? இப்ப சேவ் பண்ணு. இல்லங்க. கண்ணாடி உடையுதுங்க. அப்பன்னா ஒரு வாட்டி தான் பண்ண முடியுமா என்ன? சேவ் பண்ணு. அவ்வளதானா? சேவ் பண்ணு. இல்ல வேணாம், வேணாம். சேவ் பண்ண வேணாம் நமக்கு. லைஃப் ரிஸ்டோர் ஆகுது. ஆனா இந்த கண்ணாடி உடைஞ்சிருச்சு பாருங்க. சேவ் பண்ணிக்கலாம். ஓ! எத்தன வாட்டி வைக்கிறோமோ அப்படி. புரிஞ்சாங்க? பாருங்க திரும்பி லைஃப் ரிஸ்டோர் பண்ண முடியாது. அதான் பாத்துக்கலாம். ஓகே கைஸ். கத்தி எடுத்துக்கலாம். வா. வா. இவ்ளோ பெரிய வீட்ல ஒரு கிழவன் இருக்கான். அந்த கிழவனுக்கு இல்லங்க பாருங்க. எல்டி. எதுயா எய்மு? ஏன் பண்ண முடியல? ஏன்? அவனுக்கு இது பண்றதுக்கு ஏன் பண்ண முடியல? சரி ஓகே சேவ் பண்ணிடலாம். இது இல்ல. ஓகே கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இப்போதைக்கு நார்மலா இன்ட்ரோ மாதிரி எப்பவுமே போடுவோம் கேமுக்கு ஃபர்ஸ்ட் பண்ற கேமு. அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பெல் ஐகானை கிளிக் அமுத்தி ஆரம்பிச்சா தான் நமக்கு போர்ட்ரேஸ் வந்து கொண்டே இருக்கும். நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் ஒரு இந்த இந்த வேகத்துல போனா ஒரு 5 பாட்டு வரும். 6 பார்ட் வரும் கைஸ். ஆனா கம்பல்சரி முடிச்சிரும் அந்த கேம். முடிக்காமலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ம். ஏன்னா இது ஒரு நல்ல கேம் ஆக்சுவலி. சோ அதனால முடிச்சிட்டே போவோம். ஓகேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகானை கிளிக் அமுத்தி ஆல் அமுத்துனா தான் நாங்க போடுற நியூஸ் வந்து கொண்டே இருக்கும். ஷேர் எதுக்கு பண்ண சொல்றேன்னா, அப்பதான் வந்து மத்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு. தமிழ்ல பண்றாங்க கேமு. வேற லெவல் கேமிங் பண்றாங்க அப்படின்னு தெரியும். அதனால தான் ஷேர் பண்ண சொல்றோம். சரி நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் கைஸ். பாய் கைஸ். பாய். பாய் கைஸ்.